ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3.75 நாழிக்குள்ள ஒருத்தர் எப்படி கருப்பெற்று உருப்பெற்று வெளியே வந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு முறை கைலாயத்துல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்திருந்தாங்களாம். அப்போ அவங்கள பாக்குறதுக்கு யார் தெரியுமா வந்தாங்க? அவங்க கிட்ட அதாவது 33 தேவர்களும் 41,000 மகரிஷிகளும் மற்றும் தபோவனர்களும் ஓடோடி வந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அதை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த பிரச்சனை என்ன அப்படின்னா, அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நம்மளோட தேவலோகத்துல இந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே முருகருக்கும் விநாயகருக்கும் அதிக பொறுப்புகள் இருக்கிறதுனால புதிதாக ஒரு ஆளை நியமிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு உடனே அந்த நேரத்துல தங்க தகட்டுல ஒரு ஆண் குழந்தைய நம்ம பார்வதி தேவி வரைஞ்சி எடுத்துட்டு வராங்க. அந்த ஓவியத்தை, அந்த சித்திரத்தை பார்த்தவுடன் தன்னுடைய கண்களால தன்னுடைய மூச்சு காற்றை அதுல செலுத்தி அந்த ஓவியத்துக்கு, அந்த சித்திரத்துக்கு ஒரு உயிர் கொடுக்கிறாரு நம்ம பரமேஸ்வரர். அந்த சித்திரத்துல இருந்து உருவானவன் தான் சித்திரகுப்தன். இவனை தான் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை பாக்குறதுக்கு யம தர்மனுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, செய்யறதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம். அதுக்கு நியமிக்கிறாங்க இந்த சித்திரகுப்தனை. இந்த கணக்கெல்லாம் நீ கைலாயத்துல இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிவன் ஆணையிடுறாரு. அவனும் அதை ஏற்றுக்கொண்டு அதுபடியே செய்ய தொடங்குறான். சித்திரத்திலிருந்து பிறந்ததுனால சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்றோம். குப்தன் அப்படின்னா கணக்காளன் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்துல தேவேந்திரனும் இந்திராணியும் தவம் பண்றாங்க. இவங்க ஏன் தவம் பண்றாங்கன்னா, தனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. இவங்க தவம் பண்றதுக்கு ஒரு சாபம் தான் காரணம். இவங்களுக்கு அப்படி என்ன சாபம் வந்தது அப்படின்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா, உங்க கையில ஏதாவது நோட்டு பேனா இருந்தா இது எல்லாத்தையும் நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அப்பதான் இந்த கதையை ரொம்ப தெளிவா மறக்காம வச்சுக்க முடியும். அதாவது ஒரு முறை இந்த தேவேந்திரன் என்ன பண்றான், பூமியில புண்ணிய தலங்களை நோக்கி தீர்த்த யாத்திரையாக வந்துட்டு இருக்கான். அப்படி வர்ற வழியில கௌதம முனிவரோட அந்த மகரிஷியோட ஆசிரமத்தை அவன் பாக்குறான். அந்த ஆசிரமத்துல அவன் ரொம்பவே அழகான அகலிகையை பார்த்தோன்னே மன சஞ்சலப்பட்டு அவளை அடையணும்னு நினைக்கிறான். அப்ப அகலிகையை அடையிறதுக்காக இவன் என்ன பண்றான், தன்னுடைய உருவத்தை ஒரு சேவலாக மாத்திக்கிறான். பொழுது விடியறதுக்கு முன்னாடியே கூவ ஆரம்பிச்சிடுறான். அப்போ பொழுது விடிந்ததா நினைச்சு கௌதம முனிவர் என்ன பண்றாரு, கங்கையில நீராடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம போய் கங்கையில நீராடிட்டு வரலாம்னு சொல்லி கௌதம முனிவர் போறாரு. அவர் புறப்பட்டு வெளியே போனதும் இந்த தேவேந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய உருவத்தை மறுபடியும் மாத்திக்கிறான். என்னன்னா, அந்த கௌதம முனிவராவே மாறிட்டு போய் அகலிகைய அடையறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா இது அகலிகைக்கு தெரிஞ்சிருது, நான் அவ்வளோ அழகா அப்படின்னு அவ ஒரு நிமிஷம் நினைக்கிறா. சரிங்களா? இதெல்லாம் நடந்து முடியறதுக்குள்ள அந்த கௌதம முனிவருக்கு ஒரு சந்தேகம் வருது. பொழுது விடிஞ்சதா அவர் நினைச்சுதான் குளிக்கிறதுக்கு வந்தாரு. ஆனா அநேகமான பூக்கள், கொடியில இருந்த பூக்கள் எதுவுமே மலராம அரும்பாவே இருந்ததா. இத பார்த்தோன்னே அவருக்கு சந்தேகம் வந்துதான். அப்பதான் அவருடைய ஞானக்கண் மூலமா என்ன நடந்தது உண்மையில அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்தாராம். அப்படி வரும்பொழுது இந்திரன் ஒரு பூனையாக மாறி வெளியே தப்பிச்சு ஓட முயற்சி செய்யறான். ஆனா அவனை மடக்கி இவர் கேட்கும் பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் வருட பஞ்சாங்க பலன் கேட்கறதுக்காக இங்க வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆனா அந்த கௌதம முனிவருக்கு தான் ஏற்கனவே தன்னுடைய ஞானக்கண் மூலமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே கேட்கிறாரு. அப்போ நீ என்ன காரணத்துக்காக இங்க வந்தன்னு எனக்கு தெரியும், அதுவே உனக்கு சாபமா மாறணும் அப்படின்னு சொல்லி 1000 யோனிகளோட நீ அலைவ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டான். என்ன பண்றது தெரியலையே. அந்த சாபத்தோட அவன் என்ன பண்றான், இந்த சாபத்துல இருந்து விமோசனம் கிடைக்கணும்னா சிவபெருமானை நினைத்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி தன்னுடைய மனைவியான அகலிகைக்கு கல்லா போயிடு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு. அவன் இந்திரன்னு தெரிஞ்சோ நீ எதுவும் பேசாம இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரியாம தானே இந்த தவறு நடந்தது, என்னை மன்னிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அகலிகை கேட்கிறாங்க. உனக்கு ராமர் அவருடைய கால் தூசி படும் இல்லையா, அப்பதான் உனக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு சொல்லி கல்லா போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு கௌதம முனிவர். அப்போ அகலிகை என்ன தெரியுமா நினைச்சாங்க, ராமர் இன்னும் அவதாரமே செய்யல. அவங்க ராமர் அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடியே தன்னுடைய மனம் அப்படின்ற கருவறையில ராமரை சுமக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ராமருக்கு முதல் தாயா இருந்தவங்க அகலிகை தானோ. ஏன்னா ராமர் அப்ப நினைச்சிட்டே இருக்காங்க, நீ எப்ப வருவ, இன்னைக்கு எப்ப சாப விமோச்சனம் கொடுப்ப அப்படின்னு சொல்லி. அப்ப ராமரோட முதல் தாய் அகலிகை தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 பேருக்கும் சாபம் வந்துருச்சா.
இந்திரன் வந்து சிவனை வழிபட்டு அதுல இருந்து எப்படி விமோச்சனம் ஆகுது அப்படின்னா, இந்த 1000 யோனிகளும் 1000 கண்களாக அவனுக்கு மாறி பலன் கொடுக்குது. இதுக்கப்புறம் இந்திரனும் இந்திராணியும் தவம் செய்யறாங்க, தங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல சிவபெருமான் என்ன பண்றாரு, தேவேந்திரனுக்கு அந்த 1000 யோனிகள் 1000 கண்களா மாறிடுச்சு சிவனை வழிபட்டதால. இருந்தாலும் அந்த பத்தினியின் சாபம் அப்படியே பழிச்சுதான். அவங்க என்ன சாபம் கொடுத்தாங்கன்னா, பூக்காத மரம் கூட பூக்கும், காய்க்காத மரம் கூட காய்க்கும், ஆனா உனக்கு புத்திர பாக்கியம் இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் கொடுத்தாங்க. அதுபடி அவனுக்கு குழந்தையே இல்லையா. அதுக்காக தான் இந்திராணியும் தேவேந்திரனும் தவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலதான் அவங்க 2 பேரும் சிவனை நோக்கி தவம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லையா. இப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, நீ என்னை நோக்கி வணங்கியது போதும் அப்படின்னு சொல்லி காமதேனுவை தேவலோகத்துக்கு அனுப்புறாங்க. நான் தேவலோகத்துக்கு போகணுமா, அப்ப நான் உங்களை வணங்க முடியாதா அப்படின்னு சொல்லி அந்த காமதேனு போறதுக்கு மறுக்குது. அப்போ அவர் சொல்றாரு, நீ வந்து அங்க போய் ஒரு குழந்தைய மட்டும் ஈன்று அவங்களுக்கு கொடுத்துட்டு நீ இங்க வந்துரு திரும்பவும் அப்படின்னு சிவன் சொல்லி அந்த காமதேனுவை அனுப்புறாரு. அப்ப காமதேனு அந்த இடத்துக்கு போகுது இல்லையா. அங்க போகும் பொழுது அதுக்கும் குழந்தை பிறக்காம இருக்கு. அப்போ அந்த இந்திராணி என்ன நினைக்கிறாங்களா, நம்மளுக்குதான் குழந்தை பிறக்கல, ஆனா இந்த காமதேனுவுக்கும் ஒரு கரு கூட உருவாகலேன்னு சொல்லி ரொம்ப மனசு கவலைப்பட்டாங்களாம். இந்த கவலை பரமேஸ்வரருக்கு தெரிஞ்சோடனே அவங்க என்ன பண்ணாங்களாம், சித்திரகுப்தனை அந்த இடத்துக்கு அனுப்புறாங்க. அதாவது நீ வந்து 3.25 நாழி, ஒரு நாழினா 24 நிமிஷம், 3.25 நாழி அந்த காமதேனோட கருவுல இருந்து நீ அங்கேயே வாழணும், அதாவது தேவலோகத்துல வாழப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு சிவபெருமான். ஒரு நாழினா 24 நிமிஷம், அப்ப 3.25 நாழிங்கிறது வந்து 1.5 மணி நேரம். ஏன் பர்டிகுலரா 1.5 மணி நேரம் இவர் அந்த கருவுல இருந்திருப்பாரு? 1.5 மணி நேரம் அந்த கருவுல இருந்து குழந்தையா பிறந்து, அதாவது பிறக்கும் பொழுதே கையில ஏடும் எழுத்தாணியும் கொண்டு பிறந்தாராம். ஒளி பொருந்திய இந்த குழந்தைய பார்க்கும் பொழுது அந்த தேவலோகத்துல இருக்கக்கூடிய இந்திரன் அவரை வணங்கி ஏற்றுக்கொண்டாராம். நீ இங்கேயே இருந்து எல்லா கல்வி செல்வமும் கற்று நல்ல திறமையான குழந்தையா வளரணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்தானாம். ஏன் 3.25 நாழின்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஒருத்தரோட வாழ்நாள் வந்து 50 வருஷம் இருக்கலாம், 60 வருஷம் இருக்கலாம், 100 வருஷம் இருக்கலாம், 110 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா அவங்களுடைய மொத்த பாவ புண்ணிய கணக்குகளை பாக்குறதுக்கு 1.5 மணி நேரம், அதாவது 3.25 நிமிஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒருவேளை சித்திரகுப்தன் 3.25 மணி நேரத்திலேயே அந்த கருவுல இருந்து அந்த காமதேனுக்கு குழந்தையா பிறந்திருப்பாரோ. இதெல்லாம் என்ன கதைனே புரியல. இந்த புராண கதையெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு நிறைய ஆச்சரியங்களும் சந்தேகங்களும் அதிகமாக தான் செய்யுது. இதை பத்தி தெளிவான விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த கதையை மேலும் தொடர்ந்து கேட்கலாம். குறுகிய காலத்தில் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்ட சித்திரகுப்தன் தேவேந்திரனின் வேண்டுகோளுக்கிணங்க யமபட்டினத்தில் யம தர்ம ராஜாவுக்கு கணக்கராக அமர்ந்து பாவ புண்ணிய கணக்குகளை எழுத ஆரம்பித்தார். இதுதான் சித்திரகுப்தனோட முழு வரலாறு. இவர் காமதேனுவோட வயிற்றுல இருந்து பிறந்ததுனால இந்த நாள்ல என்ன பண்ணுவாங்களாம், பால் தயிர் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதாவது பால்ல இருந்து வரக்கூடிய பொருட்களை இந்த நாள்ல சாப்பிடக்கூடாது. இந்த சித்திரகுப்தன் வழிபாடு செய்யறதன் மூலமா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போக்கி நம்மளுடைய புண்ணியங்களை அதிகப்படுத்திக்கலாம். இனிமேலும் நம்ம எந்த பாவமும் செய்யாம இருக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சியை நான் செஞ்சிருக்கேன். இந்த காணொலி உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத அந்த ரேட்டிங்கை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வழிபாடு செய்யறதன் மூலமா பெண் சாபம் நம்மளை விட்டு போகும், குழந்தை பாக்கியம் நமக்கு உண்டாகும். அதுக்கப்புறம் ஜாதகத்துல இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் நீங்க நல்ல காரியங்கள் உங்களை தொடர்ந்து கைகூடி வரும் அப்படின்ற ஐதீகத்தினாலதான் சித்திரகுப்தன் வழிபாடு காஞ்சிபுரத்துல ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது. சித்திரை மாதத்துல வரக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்துல அவதாரம் செய்த இந்த சித்திரகுப்தன் வழிபாடு செய்யறது மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்ல ஒரு புண்ணிய காரியங்களா அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அன்பே சிவம்.